200க்கும் மேற்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். திராவிட மாடல் நல்லாட்சி மே 4 வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடரும். அத்தகைய நல்ல தீர்ப்பை தமிழக வாக்காளர்கள் தருவார்கள். அதில் எள்ளளவும் எனக்கு ஐயமில்லை. திமுக கழகம் தன்னுடைய பெரும்பான்மையிலேயே ஆட்சி அமைக்கும். DMK will form its government on its own. No question of coalition government. இது என்னுடைய கருத்து. சார், அண்ணாமலை வந்து முத்துராமலிங்க தேவரோட ஒப்பிட்டு செல்லூர் மறு ஒரு முத்துராமலிங்க தேவர் அண்ணாமலை அப்படின்னு இதை கேட்கவே எனக்கு சகிக்கல. மக்கள் தெய்வமாக வழிபடுறாங்க. முக்குளத்தூர் மக்கள் மட்டுமல்ல, 8 வருஷம் பிரிட்டிஷ் சிறையில் இருந்தவர், வாழ்க்கை புறம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர், சமூகத்தை ஒற்றுமைக்காக பாடுபட்டு தேவேந்திர மக்களுக்கு எல்லா நிலங்களையும் நீங்கள் உள்கொள்ளலாம் என்று அளித்தவர், மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் மக்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு வைத்தியநாதையரை பலர் மிரட்டிய போது அடியேனே உடன் வருவேன் என்று சொல்லி அவர்களை உள்ளே அனுப்ப ஏற்பாடு செய்தவர், அவரை இந்த நாட்டினுடைய நேதாஜியினுடைய வழக்கரமாக திகழ்ந்தவர். இந்த கம்பேரிசனை காதுல கேட்கவே எனக்கு சகிக்கல. சார், நடிகர் விஜய் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தேர்தலில் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுவார்? எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.